Taste the Daily. திருவள்ளூர் நகர மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தராத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து வரும் 16ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து ஆட்சியில் அமர்ந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு கடந்த 4 ஆண்டு காலமாக மக்களை பல்வேறு வகைகளில் துன்புறுத்தி வருகிறது என்றும், இதன் காரணமாக மக்கள் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் குப்பைகள் முறையாக அகற்றப்படாத காரணத்தாலும், பாதாள சாக்கடை வழியாக செல்லும் கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படுவதாலும் நகராட்சி முழுவதும் சுகாதார சீர்கேடு அடைந்துள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சியினரின் தலையீடு அதிக அளவில் இருப்பதால் நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் போடப்படும் சாலைகள் தரம் குறைந்து காணப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், மின் விளக்குகள் சரியாக பராமரிக்கப்படாத காரணத்தால் சில இடங்கள் இருளில் மூழ்கியுள்ளது என்றும், இதன் காரணமாக சமூக விரோத செயல்கள் நடைபெறுகின்றன என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் திருவள்ளூர் நகராட்சி வாழ் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும், ஆளும் கட்சியினரின் ஆதரவோடு தரமற்ற சாலைகள் அமைக்கப்படுவதை தட்டி கேட்காமலும், அரசு விதிகள் மீறப்படுவதை கண்டும் காணாமலும் இருந்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் திருவள்ளூர் நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்தும், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய திட்டங்களை உடனடியாக செயல்படுத்திடவும், தரமான சாலைகளை அமைத்திடவும் வலியுறுத்தி அதிமுக திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் வரும் 16ஆம் தேதி காலை 10 மணி அளவில் திருவள்ளூர் நகராட்சி அலுவலகம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா முன்னிலையிலும் நடைபெறும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர், கழக சார்பு அணிகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் மற்றும் வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அன்போடு கேட்டுக் கொண்டுள்ளார்.